கரூர் விஷயத்தை திசை திருப்புவதற்காக. கரூர் விஷயம் மட்டும் கிடையாது, இன்னைக்கு எந்த ஊரில் போய் எடுத்து பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரை பற்றியும் எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க மக்கள். ஏதாவது ஒரு இடத்துல மலை உருப்படியாக இருக்குதா? ஏதாவது ஒரு இடத்துல மண் உருப்படியாக இருந்துகிட்டு இருக்குதா? தமிழகம் முழுக்க எவ்வளோ போதை மருந்துகள் உலா வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? என்ன தடுப்பு நடவடிக்கை பண்ணியிருக்கீங்க? இதே நிலையில் போதை மருந்து தலைவிரித்தாடியது என்று சொன்னால் எழுதி வச்சிங்க, 2 வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர்களுக்கும் குழந்தை பிறக்காது. ஒரு இளைஞர்களுக்கும் குழந்தை பிறக்காது. மலட்டுத்தன்மை வந்துவிடும். குழந்தைகள் மனநிலை பேதிக்கப்படக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலைமை வரும். தமிழகம் பைத்தியக்காரர்களுடைய பூமியாக மாறிவிடும். இதெல்லாம் தேவையா? மக்கள் கொதித்து போய் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்கள் கொதித்து போய் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான பாடத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கற்பித்தே தீர்வோம் என்று சொல்லி உறுதியோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து திசை திருப்புறதுக்கு 74 கொண்டு வர்றாங்க. சரி, 74 எடுத்துக்கிடுவோம். ஒரு விஷயத்தை புரியுங்க, நான் இவருக்கு மேலே குற்றச்சாட்டு அவருக்கு மேலே குற்றச்சாட்டு இல்லை. கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை என்ன, ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன? இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் மட்டும் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க. நான் பேசக்கூடியதை வேறு யார் ரெக்கார்ட் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும்ல. நாமக்கல்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களா, பண்ண மாட்டாங்களா? எத்தனை பேர் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க, கொண்டு போகல, தெரியுமா தெரியாதா சார்? 40க்கு மேற்பட்டவர் நாமக்கல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க சார். அடுத்தால கரூரில் வருது. என்ன பண்ணணுன்ற அறிவு கிடையாதா? அதற்கான நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? சார், அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நான் யாரையும் நியாயப்படுத்துவதற்கு வரவில்லை. அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு எல்லா மக்களைப் போல அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அச்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரை பார்த்து அச்சம்னு சொன்னாச்சுன்னா மக்களை பார்த்து அச்சம் இல்லை, இந்த அரசை பார்த்து அச்சப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு தடவை போனதுக்கு எப்படி நடக்குது, இன்னொரு தடவை போயாச்சுன்னு சொன்னால் சும்மா வர முடியாது. இப்போ நான் போயாச்சுன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், மார்ச்சரிக்கு போகிறேன், சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிறேன், குறைந்தபட்சம் இந்த இதெல்லாம் பார்க்குறேன். இதே போல் ஒரு கட்சியினுடைய தலைவர், இப்போ எங்களுடைய கட்சி தலைவர்கள் அந்த டீம் வந்தது, இவங்க ஹேமாலினி டீம் எல்லா வீடுகளுக்கும் போனாங்க. அதே போல் அந்த கட்சியினுடைய தலைவர் விரும்பலாம், அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம், சொல்லட்டும். சொல்ல வேண்டிய யாருடைய கடமை சார்? தமிழ்நாட்டில் நடக்க முடியாத அளவுக்கு, அச்சப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவருக்கே வருகிறது என்று சொன்னால், அச்சம் வருகிறது என்று சொன்னால் தமிழகம் எந்த அளவுக்கு தாழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.